Hello friends, welcome to Powerful Learning. இந்த வீடியோல 6th செப்டம்பர் 2025 Udemy free certification courses கூப்பன் கோட் தான் குவிக்கா பார்க்க போறோம். கூப்பன் கோட் might expire at any time. limited seats மட்டும் தான் இருக்கும். For example, first வர 1000 மெம்பர்ஸ்க்கு இதெல்லாம் ஃப்ரீயா படிக்கலாங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. இன்கேஸ் நீங்க என்ரோல் பண்ணும்போது கூப்பன் கோட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு இல்ல இன்வாலிட்னு வருதுன்னு சொன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அகைன் ட்ரை பண்ணி பாருங்க. அப்பயும் இன்வாலிட்னு வருதுன்னு சொன்னா எக்ஸீட் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ டோன்ட் வரி. உங்களுக்கு அதே டாபிக்ல கோர்ஸ் வேணா என்ன டாபிக்ங்கிறத கிளியரா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் ஆத்தருக்கு மெயில் அனுப்பிச்சு பார்க்குறேன். எனக்கு ரிப்ளை வந்துச்சுன்னா போஸ்ட் பண்ணுறேன். நான் மட்டும்தான் மெயில் அனுப்பணும்னு கிடையாது. யாருனாலும் மெயில் அனுப்பிச்சு ஆத்தர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டிஜென்ஸ், அதோட ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன் அண்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ்லாம் என்னங்கிற மாதிரி ஓவர் வியூவாக உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ளேயே கவர் பண்ணி இந்த கோர்ஸ் கொடுக்குறாங்க. நான் காமிக்கிற எந்த ஒரு கோர்ஸ்க்கும் எந்த ஒரு டெட்லைனும் கிடையாது. உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக டைம் இருக்கோ அப்போ நீங்கள் படிச்சுக்கலாம். எந்த ஒரு கோர்ஸ்க்கு என்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெக்குவயர்மெண்ட்ஸ், அதாவது ப்ரீ ரெக்விசைட்ஸ் பாருங்கள். அது உங்களுக்கு சூட்டபிளாக இருந்தால் மட்டும் என்ரோல் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணி ஹைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன் கம்ப்யூட்டர் எய்டட் ட்ரக் டிசைன் அண்ட் டிஸ்கவரிக்கான ப்ரீமியம் லெவல் கோர்ஸ். மொத்தம் ஒரு 8 ஹவர்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு கோர்ஸ் ஹையஸ்ட் டியூரேஷன் இருக்கு ப்ளஸ் ப்ரீமியம் டேக் அண்ட் ஆன் டிமாண்ட் டாப்பிக்ல இருக்கோ அந்த கோர்ஸ்க்கு டிமாண்ட் ஹையாக இருக்கும். ஏன்னா ஹையஸ்ட் டியூரேஷனில் நீங்கள் நிறைய சிலபஸ் படிக்கலாம், நிறைய கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 3. இது வந்துட்டு ஃபோட்டோகிராஃபிக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். போர்ட்ரேட், பியூட்டி, அவுட்டோர் ரீடச்சிங் டெக்னிக்ஸ்லாம் என்னங்கிற மாதிரி ஜஸ்ட் 1 ஹவருக்குள்ளே சொல்லிக் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வேணும்னா அதை மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கேட்காம என்னுடைய வீடியோ மூலியமாக நீங்கள் எத்தனை கோர்சஸ் என்ரோல் பண்ணியிருக்கீங்க, அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா, நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கினீங்களா இல்லையாங்கிற பாசிட்டிவ் ஃபீட்பேக்கையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் 30 days ஆஃப் ஆங்குலர். எப்படி ஒரு 30 மினிட் ப்ராஜெக்ட்ஸ் இந்த 30 டேஸில் ஆங்குலர் படிக்கிற மூலியமாக பில்ட் பண்ணலாங்கிற மாதிரி அரௌண்ட் ஒரு 27 ஹவர்ஸ்க்கு இருக்கிற மாதிரி இந்த கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்பெஷலி ஆங்குலர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் என்ரோல் பண்ணி படிக்கலாம். கோர்ஸ் நம்பர் 5 மீடியா ட்ரைனிங் ஃபார் டெமோக்ராட்டிக் கேண்டிடேட்ஸ்க்கானது. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருந்துச்சுன்னா மட்டுமே என்ரோல் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 6 ஹவர்க்கானது. பப்ளிக் ரிலேஷன், மீடியா ஸ்பீக்கிங் இதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு இந்த கோர்ஸ் வரும். ஸோ இது ரெக்குவயர்மெண்ட்னு பார்க்கும்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஒரு செல்ஃபோன், மொபைல், ஒரு டேப்லெட் இருக்கணும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய ஸ்பீச்சை நீங்களே ரெக்கார்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணுறதுக்கு. நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்குள்ள தேங்க்ஸ் பட்டன் மூலியமாகவும் சப்போர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் சேலரி நெகோஷியேஷன். எப்படி வந்துட்டு நீங்கள் கரெக்டான முறையில் உங்களுடைய சேலரியை கேட்டு வாங்கலாங்கிற மாதிரி 43 மினிட்ஸில் என்னெல்லாம் நீங்கள் கீ பாயிண்ட்ஸ் மனசில் வச்சுக்கணுங்கிற மாதிரி இந்த கோர்ஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு கரியர் ஸ்விட்ச் பண்ணுறீங்க இல்லை சேலரி பற்றி ஹெச்ஆர்ட்ட பேசும்போது நெகோஷியேட் பண்ணணும்னா இந்த மாதிரி கோர்ஸ்க்கு நீங்கள் என்ரோல் பண்ணி எப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் மீடியா ட்ரைனிங்கான பப்ளிக் ஸ்பீக்கிங் ட்ரைனிங் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் ஒரு 5 ஹவர்க்கான கோர்ஸ். மொத்தம் 7 ஆர்டிக்கலோட மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதோட கூப்பன் கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிலபஸ் எல்லாம் பாருங்கள். சிலபஸ் எல்லாம் உங்களுக்கு சூட்டபிளாக இருந்தால் மட்டும் இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் என்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 8 ப்ரொஃபஷனல் டிப்ளமோ இன் ப்ரொக்யூட்மெண்ட், சோர்சிங் அண்ட் சப்ளை செயின்கான கோர்ஸ். இது ஒரு ப்ரீமியம் லெவலில் இவங்க கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 1 ஹவர்க்கான கோர்ஸ் தான். மொத்தம் ஒரே ஒரு டவுன்லோடபிள் வீசஸோட உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில் வேணால் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 9 இன்ட்ரோடக்ஷன் டு வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்கான கோர்ஸ். இது வந்துட்டு அரௌண்ட் ஒரு 1 ஹவருக்காக வருது. பேசிக்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுப்பீங்க. டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்து இது என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சோஷியல்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும்ல, ஆர் உங்களுக்கு என்விரான்மெண்ட் சயின்ஸ்னு சொல்லி சப்ஜெக்ட் இருக்கும். அதில் இந்த மாதிரி டாபிக்ஸில் நீங்கள் நிறைய படிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கனாலுமே நீங்கள் எதுக்கு என்ரோல் பண்ணி படிக்கலாம். கோர்ஸ் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா இது நியூரல் நெட்ஒர்க்ஸ் கேட்டகரிக்கு ரிலேட்டடாக வரும். எப்படி நீங்கள் வந்துட்டு ப்ராஜெக்ட் ஃப்ரம் ஸ்க்ராச்லேருந்து படிக்கலாங்கிற மாதிரி ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குங்கிற ஓவர் வியூ மட்டும் சொல்லியிருக்காங்க. ரெஸ்நெட் மாடல் வச்சு என்னெல்லாம் இருக்குங்கிறத டிஎல் கான்செப்ட் ரிலேட்டடாக நீங்கள் இதில் பார்ப்பீங்க. இதில் ஜஸ்ட் வாட்டுங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்தராக நீங்கள் உங்களுடைய ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கோட் இமீடியட்டாக டவுன்லோட் பண்ணி எப்படி ரன் பண்ணலாம், எப்படி நீங்கள் ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட்ரி கிரியேட் பண்ணணும், இன்னோவேட்டிவான டைட்டில்ஸில் எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணலாங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆட்டோடெஸ்க்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு 10 ஹவர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டுட்டோரியல். ஸோ இந்த மாதிரி டிசைன் கோர்ஸ், சாலிட் ஒர்க்ஸ், ஆட்டோகேட், ஆட்டோடெஸ்க் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டிமாண்ட் ரொம்ப ஹையாக இருக்கிற கோர்ஸ் மற்றதை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இதில் ஆன் டிமாண்டாக இருக்கிறதுனால நிறைய பேர் இதை என்ஜாய் பண்ணணும்னு பார்ப்பாங்க. பட் நிறைய ஆத்தர்ஸ் வந்துட்டு இது ஃப்ரீயாக
குடுக்க மாட்டாங்க. ஸோ எப்பயாச்சும் சான்ஸ் வரும்போது நீங்க அத கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு AutoCAD 2025 ஓடது. ஸோ இந்த AutoCAD, Autodesk, SolidWorks ரிலேட்டடா இந்த வீடியோல நெறைய நான் கோர்சஸ் குடுத்துருக்கேன். எல்லாமே தனித்தனி செப்பரேட் கோர்சஸ் தான். டூப்ளிகேட் கோர்சஸ் கிடையாது. பட் டைட்டில் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரே மாரி இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு 5 ஹவர்க்கான கோர்ஸ் தான். மொத்தம் 16 ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு படிக்கிறதுக்காக குடுத்துருக்காங்க. ஸோ இதோட சிலபஸ் பாருங்க. உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு கரண்ட் டேட் அண்ட் டைம் ஒரு ப்ரூஃப்காக இந்த வீடியோல நான் இந்த ரெக்கார்ட் பண்ணும்போது இதுதான் டேட் அண்ட் டைம். நான் ரெக்கார்ட் பண்ணும்போது நான் காமிக்கிற இந்த வீடியோல காமிக்கிற எல்லா கோர்சஸும் ஃப்ரீயா தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் AutoCAD எலக்ட்ரிக்கல் 2025 டியூட்டோரியலுக்காக கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரு ப்ரீமியம் லெவலுக்கான கோர்ஸ். மொத்தம் 6 ஹவர்ஸ்க்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொபைல் ஃபோன், லேப்டாப், பிசி இது எதுல இருந்தாலுமே நீங்கள் இதை கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 14. இது வந்துட்டு சாலிட் ஒர்க்ஸ்க்காக ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியர், டிசைனர்ஸ் யாருனாலும் படிக்கலாங்கிற மாதிரி ஒரு 10 ஹவர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்குது. ரீசெண்டாக ஒரு சப்போர்ட்டர் வந்துட்டு ஒரு 2-3 வீடியோவில் AutoCADக்கு கேட்டிருக்கீங்க. நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இன்கேஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா as soon as possible இதுக்கெல்லாம் என்ரோல் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா AutoCAD சிவில் 3D டியூட்டோரியல் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் மாதிரி உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5க்கு 4 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஜஸ்ட் 3 ஹவர்ஸ்க்குள்ள நீங்கள் 13 டவுன்லோடபிள் ரீசர்ஸோட உங்களுக்கு இந்த கோர்ஸை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸோட அக்கௌண்ட் 16. எக்ஸ்ப்ளோரிங் Autodesk Revitக்கானது. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு டியூட்டோரியல் மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 ஹவர்ஸ்க்கானது. இந்த AutoCAD, Autodesk, SolidWorks, எடிட்டிங் கோர்ஸ், ப்ரோக்ராமிங் கோர்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் கண்டிப்பாக நீங்களும் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி ஹேண்ட்ஸ் ஆனாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் வீடியோ லெக்சர்ஸ் மட்டும் பார்த்துட்டு சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கிறதுல அவ்வளோக்கா யூஸ் இல்லை. நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்பர் 17. இதுவுமே டிசைன் டூலுக்காக தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கேட்டியா நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணேன்னா எனக்கு தெரியாது. ஐம் நாட் பிலாங் டு இன்ஜினியரிங் கேட்டகரி. ஐ மீன் இந்த சிவில் இன்ஜினியரிங் ஆர் இசி அந்த கேட்டகரி சொன்னேன். இது வந்துட்டு 17 ஹவர்க்கான கோர்ஸ். இதோட சிலபஸ் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனும் நீங்கள் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சு, உங்களுக்கு இந்த ப்ரீரெக்விசிட்ஸில் ஆல்ரெடி இருக்குன்னா மட்டும் இதுக்கு என்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்பர் 18. இது வந்துட்டு உங்களுக்கு BIM டியூட்டோரியல் பேசிக் டு அட்வான்ஸ் மாதிரி நேவிஸ் ஒர்க்கில் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரடக்ஷனும் அவங்களே இதில் இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறாங்க. ப்ளஸ் எப்படி நேவிகேட் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறதுலாம் ரெக்குவயர்மெண்ட் பாருங்கள். இதுக்கு உங்களுக்கு பேசிக்காக BIM கான்செப்டில் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் கோர்ஸ் நம்பர் 19. இது சாலிட் ஒர்க்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஒரு கம்ப்ளீட் கோர்ஸுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 8 ஹவர்ஸ்க்கு வருது. 67 ரீசோர்ஸஸ் உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் நீங்கள் கோத்ரூ பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ்லேயே அவங்க அட்டாச் பண்ணியிருக்காங்க. வேறு ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையாங்கிறையும் ஃபீட்பேக்கையும் நீங்கள் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 3D மாடலிங் ஃபியூஷன் 360 வச்சு ஒரு 9 ஹவர்ஸ் கிட்ட இந்த ஒரு கோர்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இதில் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு டவுன்லோடபிள் ரீசர்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்துட்டு லைஃப் டைம் ஆக்சஸ், எதுக்குமே டெட்லைன் கிடையாது. நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்பர் 21 வந்துட்டு AutoCAD எலக்ட்ரிக்கல். இது ஒரு ப்ரீமியம் கோர்ஸு. மொத்தம் உங்களுக்கு 6 ஹவர்ஸ்க்குள்ளே சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதோடைய சிலபஸும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். நான் போடுற வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த கூப்பன் கோட்லாம் வந்துட்டு வேலிடாக இருக்குது. வேலிடாக இருக்கிறனால தான் இங்கே 100% ஆஃபருங்கிறதையும் காமிக்குது. இன்கேஸ் இது இன்வேலிடாக இருந்துச்சுன்னா இங்கே வந்துட்டு ஃப்ரீன்னு காமிக்காது. யுடிமி என்னுடைய வெப்சைட் கிடையாது. நான் டெவலப் பண்ணி சும்மா டெப்ளாய் பண்ணுறதுக்கு இந்த கூப்பன் கோட் வந்துட்டு ஒர்க் ஆகிறனால தான் அங்கே ஃப்ரீன்னு காமிக்குது. நெக்ஸ்ட் ஒன் AutoCAD எலக்ட்ரிக்கல்கானது தான். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்களுக்கு டாபிக்ஸ் தான் உங்களுக்கு பார்க்க சிமிலராக இருக்குமே தவிர மற்றபடி எல்லா கோர்ஸும் டிஃப்ரெண்ட் தான். இப்போ AutoCADனு எடுத்துக்கிட்டால் அதில் 2-3 கோர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆயிட வேண்டாம். இதுதான் இந்த கோர்ஸ்க்கான கூப்பன் கோட். நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்பர் 23. அதுக்கு முன்னாடி கரண்ட் டேட் அண்ட் டைம் அகைன் ஒரு ப்ரூஃப்காக. ஸோ இது வந்துட்டு AutoCAD 2D அண்ட் 3D ஒரு ப்ரீமியம் கோர்ஸ் மாதிரி. ஜஸ்ட் இதில் ஒரு 17 ஹவர்ஸ்க்குள்ள நீங்கள் படிக்கலாம். 2 ப்ராக்டிஸ் டெஸ்ட்டோட இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்போ வீக்கெண்ட்லேயோ இல்லை வீக் டேஸ்லையோ டைம் இருக்கோ உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் இதை படித்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபுட் பயோகெமிஸ்ட்ரிக்கான கோர்ஸு. ஜஸ்ட் 2 ஹவர்ஸ்க்காக வாட் இஸ் வாட்டுங்கிறத மட்டும் உங்களுக்கு இதில் கவர் பண்ணியிருப்பாங்க. வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில் வேணால் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராஜெக்ட் எப்படி சோர்ஸ் கோடோட டவுன்லோட் பண்ணலாம் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் மாடலிங்கான ஜஸ்ட் ஒரு 3 ஹவர்க்கான கோர்ஸு. ஃபுல் லைஃப் டைம் ஆக்சஸ், உங்களுக்கு சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துருவாங்க. இதோடைய பேசிக்ஸ் எல்லாமே இந்த ஒரு கோர்ஸ்லேயே உங்களுக்கு டீட்டெயில்டாக கவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நேனோ டெக்னாலஜி இன் சிவில் இன்ஜினியரிங்கான கோர்ஸு. 5க்கு 4.1 ரேட்டிங் வாங்கியிருக்கு.
இதுவுமே நீங்க மொபைல் ஃபோன், லேப்டாப், பிசி எதுலருந்துனாலுமே ஆக்சஸ் பண்ணலாம். பட் இந்த மாரி ப்ரோகிராமிங் சாஃப்ட்வேர், எடிட்டிங் கோர்ஸ், டிசைன் கோர்ஸ்லாம் வந்துட்டு நீங்க ஹேண்ட்ஸ் ஆனா ப்ராக்டிஸ் பண்ணா தான் உபயோகமா இருக்கும். நெக்ஸ்ட் ஆன்டர்பிரினர்ஷிப் அண்ட் பிசினஸ் ரிசர்ச் இன் பயோ மெடிக்கல்க்கான ஜஸ்ட் 2 ஹவர்க்கான கோர்ஸ். இதையும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் மாடியூல்ஸ உங்களுக்கு கிளியரா அவங்களே செக்ரிகேட் பண்ணி குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்பர் 28 இது மெடிக்கல் ரோபோட்டிக்ஸ்க்கான கோர்ஸா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 5 ஹவர்க்கான கோர்ஸ். ரோபோட்டிக்ஸ்னா அது ஹெல்த் கேரில் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, என்ன மாதிரி செக்டார்ஸ்க்குலாம் வந்துட்டு ஹெல்த் கேர் டொமைன், மெடிக்கல் டொமைனில் இதை யூஸ் பண்ணுறாங்கிறதையும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்பர் 29 ஃபாரன்சிக் சயின்ஸ்க்கான ஒரு ப்ரீமியம் கோர்ஸ். 5க்கு 4.3 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஒரு 3 ஹவர்க்கான கோர்ஸ். ஓவர்வியூ, பிரின்சிபல், என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், அப்புறம் சம்மரி, இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக இதில் கவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்பர் 30 பிக் டேட்டா ஹடூப்க்கான கோர்ஸ் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் 3 ஹவர்க்கான கோர்ஸ் தான். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹடூப்னா என்ன, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறத இந்த ஒரு கோர்ஸ் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்பர் 31 அட்வான்ஸ்டு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கானது. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஃபைனல் இயர் இருக்கீங்க, உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க, இன்டர்வியூவில் கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னுடைய சேனலில் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், இல்லை வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ், இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும், அப்புறம் நிறைய ரோட் மேப், சைபர் செக்யூரிட்டி, பிஸ்னஸ் அனலிஸ்ட், பைத்தான், சி, அப்புறம் ஸ்ப்ரிங் பூட், இதுக்கெல்லாம் நிறைய நான் ரோட் மேப் போஸ்ட் பண்ணியிருக்கேன். சாஃப்ட்வேர் டெஸ்டிங், டேட்டா அனலிஸ்ட்டுக்கெலாம். அதுக்கெலாம் லிங்க் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க, இல்லை நீங்களே கூட பிளேஸ்மெண்ட் டிப்ஸ் அண்ட் கைட் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி ஐடி ரோட் மேப் பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பார்க்கலாம். கோர்ஸ் நம்பர் 32 ட்ரக் ரெகுலேட்டரி அஃபேர்க்கான கோர்ஸ். ஜஸ்ட் ஒரு 1 ஹவர்க்கான கோர்ஸ் தான். ஸோ இதுவுமே உங்களுக்கு சயின்ஸ் கேட்டகரி ரிலேட்டடாக வரும். நீங்கள் எந்த சோர்ஸுக்கு, இந்த டொமைனுக்கு தான் நீங்கள் ரிலேட்டடாக படிக்கிறீங்கன்னா தாராளமாக அந்த கோர்ஸ்க்கு என்ரோல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்பர் 33 இது பேட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி இன் பயோடெக்கானது. எப்படி உங்களோட இன்னோவேஷனை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி பேட்டன்ட் வாங்கிக்கலாங்கிற மாதிரி ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இது பேட்டன்ட் என்ன மாதிரி டைப்ஸ்லாம் இருக்குது, பயோடெக்கில் அதுக்கு வந்துட்டு என்ன நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணுங்கிறத இந்த கோர்ஸ் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மெடிக்கல் லேப் டெக்னீஷியனுக்கான ஒரு ப்ரீமியம் கோர்ஸ் ஒரு 5 ஹவர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ மெடிக்கல் லேப்னு வரும்போது என்ன மாதிரி கேட்டகரிஸ்லாம் இருக்குது, அதில் வந்துட்டு நீங்கள் என்னென்ன ஸ்கோப்ஸ் இருக்குது, நீங்கள் எதுக்கு படிக்கலாம் பர்டிகுலராக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்பர் 33 இது வந்துட்டு இது வந்துட்டு ஆக்சுவலி எஸ்கியூஎல் சர்வர் ரிலேட்டடாக வரும், சர்வர் இன்டெகிரேஷன் சர்வீசஸ். ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குங்கிறத ஜஸ்ட் ஒரு 17 ஹவர்ஸ்க்குள்ளே சொல்லிக் கொடுக்குறாங்க. காமிச்ச எல்லா கோர்சஸ்க்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம்.